2G 1990களில் ஐரோப்பிய ஒன்றியம் பயன்படுத்துகிறது. 2000வது வருடம் 3G ஜப்பான் நாடு முதல் முறையாக பயன்படுத்துகிறது. அடுத்தது அப்படியே 4G நீங்கள் எடுத்தீங்கன்னா அமெரிக்கா தான் பெருசாக அதை பயன்படுத்துகிறாங்க, முதல் முறையாக அதை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா 5G யார் பயன்படுத்த போகிறார்கள்? நிப்பாட்டு 5Gக்கு பதிலாக நம்மளாம் ஸ்டார்லிங்கை பயன்படுத்த போகிறோமா? ஸ்டார்லிங்கில் 1000க்கும் மேலே சேட்டலைட்டை விண்ணில் ஏவி விட்டார்களே, இப்போது அதனுடைய சின்ன சின்ன நடவடிக்கைகள் செய்யப்படுகிறதே, இந்தியாவில் வருமா? ஜியோவுக்கு எதிராக ஸ்டார்லிங்கா? ட்ராய் என்ன சொல்கிறாங்க? எலன் மஸ்க் அவர்களுடைய ட்வீட்டில் இருக்கிற மர்மங்கள் என்ன? இந்த ஒரு பதிவு வழியாக பார்த்து விடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஃபைவ் ஜி அப்படின்னு சொல்லும்போதும் ஸ்டார்லிங்க் அப்படின்னு சொல்லும்போதும் இதை பற்றியெல்லாம் தமிழ் பொக்ஷத்தில் தெளிவாக நிறைய டாபிக் பேசியிருக்கோம். ஸோ 5G தமிழ் பொக்ஷம், ஸ்டார்லிங்க் தமிழ் பொக்ஷம் அப்படின்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மர்மங்கள் அப்படிங்கிறத பற்றி கொஞ்ச நாள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பாருங்கள். இப்போ அதுக்காகவே விழிப்போம் விதைப்போம் சேனலில் டெய்லி ஒரு மர்மமான வீடியோ, விலகாத மர்மங்கள் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி போட்டுட்ருக்கோம். உங்களுடைய ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நிறைய எடிட்டிங், நிறைய விதமான ஆடியோ எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே சேர்க்கப்பட்டிருக்கிறது. பார்க்க ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கும். அதில் விலகாத மர்மங்கள் மட்டும் கிடையாது, டார்க் ஹிஸ்ட்ரியும் போட்டு ஒரு முடிவில் இருக்கும். ஸோ உங்களுடைய அந்த சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒற்றை நம்பிக்கையுடன் இந்த ஒரு பதிவில் 5G அப்படிங்கிறத பார்ப்பதா இல்லை ஸ்டார்லிங்கை பற்றி பார்ப்பதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுங்க. ஏன்னா 5G 2021 ஆளப்போகும் ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் கனடா, UK, US போன்ற நாடுகளில் ஸ்டார்லிங்க் அவங்களுடைய டெமோவை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டாக சேட்டலைட்லேருந்து இன்டர்நெட்டை எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தி தான். நிறைய வீடுகளில் ஸ்டார்லிங்கினுடைய இன்டர்நெட் இப்போது பயன்படுத்தப்படுகிறது. ஒரு கேள்வி என்னன்னா, 5G எனக்கு கட்டுப்பாட்டுக்குள் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சீனாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் எலன் மஸ்க் சொல்கிறாங்க, நான் யாருக்கும் போட்டியாளர் கிடையாது, உங்ககிட்ட இல்லாத ஒரு மார்க்கெட் இல்லாட்டி நீங்கள் நினைக்காத பிடிக்க முடியாத மார்க்கெட்டை தான் நான் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப விசித்திரமான ஒரு டாப்பிக்காக இருக்க போகுது. இந்த டாப்பிக்குலாம் முன்னாடி, அதாவது ஜனவரி மாதம் 24ஆம் தேதி கிட்டத்தட்ட 143 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்துகிறார்கள் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம், எலன் மஸ்க் அவர்களுடைய நிறுவனம். உலகமே வாயை திறந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கு. என்னடா இவன் வந்தான், இப்போ நாசா கூட ஜாயின் பண்ணிட்டான், அடுத்ததான் நிறைய ஸ்பேஸ் ஷிப்லாம் அனுப்பிட்டு இருக்கான். இப்போ என்னன்னா 143 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்துகிறார்கள். அதில் 10 ஸ்டார்லிங்கினுடைய சேட்டலைட் அப்படிங்கிற ஒரு பெயர் மட்டும் இருந்தது. இந்த 10 ஸ்டார்லிங்க் சேட்டலைட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊடகமும் நம்ம அறிவியல் ஊடகங்களும் இதை பற்றி பெருசாலாம் பேசலை. ஸோ இந்த 10 ஸ்டார்லிங்க் சேட்டலைட்டுக்கு அப்படி என்ன பிரத்யேகம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாகத்தான் FCC அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்க, ஃபெடரல் கம்யூனிகேஷன்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். இந்த FCC அமைப்பிடம் நேராக எலன் மஸ்க் அவர்கள் சார்பாக, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் சார்பாக ஒரு விண்ணப்பம் என்பது வைக்கப்படுகிறது. எங்கள் சேட்டலைட்டை நாங்கள் லோ எர்த் ஆர்பிட்டில் தான் நிப்பாட்டுறோம்னு சொல்லியிருந்தோம், ஆனால் எங்களுக்கு போலார் ஆர்பிட்டில் நிப்பாட்டுறதுக்கான ஒரு அனுமதி தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. போலார் ஆர்பிட்டில் எந்த மாதிரியான சேட்டலைட் நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பைஸ் சேட்டலைட். ஒரு நாட்டை வேவு பார்க்க வேண்டும் என்றால் அதற்கான சேட்டலைட்டை போலார் ஆர்பிட்டில் நிப்பாட்டுவாங்க. வெதர் ஃபோர்காஸ்டிங்காக, மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா அப்படிங்கிற வெதர் ஃபோர்காஸ்டிங்காக, இல்லைனா பூமியை புகைப்படம் எடுப்பதற்காக. ஸோ இந்த மாதிரியான இடத்துல ஸ்டார்லிங்கினுடைய சேட்டலைட்டை நிலைநிறுத்த போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அனுமதி தான். அதுக்கு FCC என்ன சொல்லிட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க, வச்சுக்கோங்க. 12,000 சேட்டலைட் ப்ளஸ் ஒரு 30,000 சேட்டலைட், அப்படி 42,000 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்த போகிறார்கள் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். 42,000 சேட்டலைட் அப்படின்னு சொல்லும்போது இதனால் வரையிலும் இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் எவ்வளவு சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தி இருக்கிறார்கள், இல்லை இந்த பூமியை சுற்றி எத்தனை சேட்டலைட் செயற்கைக்கோள்கள் சுற்றி வருகிறது அப்படின்னு பார்த்தா வெறும் 2000லிருந்து 3000, எக்ஸாக்டாக சொல்ல போனால் 2000 சேட்டலைட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2000 சேட்டலைட் தான் இதுவரையிலும் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. குட்டி குட்டி சேட்டலைட்டா நான் ஒரு 42,000 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னவர் எலன் மஸ்க். குட்டி சேட்டலைட்னா எவ்வளோ சின்னதாக இருக்கும், இவ்வளோண்டு தானா இருக்கும் அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஒரு மேஜை அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 200 கிலோகிராம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புதுசாக 10 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தினாங்க பாருங்க. அந்த 10 சேட்டலைட்டுக்கும் கம்யூனிகேஷன் எப்படின்னா, அந்த சேட்டலைட்டையே இன்னொரு சேட்டலைட் கம்யூனிகேட் பண்ணிக்கிடும். எப்படி கம்யூனிகேட் செய்வாங்க?
லேசர் லைட் வழியாக. ஸோ ஸ்பேஸ் லேசர் அப்படிங்கிற டெக்னாலஜியை அறிமுகம் செய்து விட்டார்கள். இது ஸ்டார்லிங்குக்கு அறிமுகம் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காக்கும் டார்பாக்கும் இந்த ஸ்பேஸ் லேசர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நிறைய விதமான முன் அனுபவம் இருக்கிறது. ஸோ எலன் மஸ்க் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 10 சேட்டலைட்டுக்கு தான் ஸ்பேஸ் லேசர் டெக்னாலஜியை நாங்கள் அனுமதித்திருக்கிறோம். ஆனால் 2021 விண்ணில் செலுத்தக்கூடிய எல்லா ஸ்டார்லிங்க் ப்ராஜெக்டும் ஸ்பேஸ் லேசர் டெக்னாலஜியுடன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வர வேண்டிய கேள்வி என்னன்னா, எதுக்காக இந்த ஸ்பேஸ் லேசர் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறார்கள், அதாவது லேசர் தொழில்நுட்பத்தை ஏன் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான். லேசர் அப்படின்னு சொல்லும்போது இந்த லிங்கை வேறு வகையாகவும் அழைக்கிறார்கள். ஃப்ரீ ஸ்பேஸ் ஆப்டிக்கல் லிங்க் அப்படிங்கிறது தான் FSO லிங்க் என்று அழைப்பார்கள். ஸோ ஒரு சேட்டலைட் அந்த வேறொரு சேட்டலைட் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா இந்த சேட்டலைட் ஃபர்ஸ்ட் சிக்னலை கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு அனுப்பும். பூமியில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டேஷனுக்கு அனுப்பி மறுபடியும் பூமியில் இருக்கிற ஸ்டேஷன் இன்னொரு சேட்டலைட் கூட கம்யூனிகேட் பண்ணும். இதுதான் இப்போ இருக்கிற டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஸ்பேஸ் லேசர் டெக்னாலஜி என்ன செய்யும்னா, இந்த சேட்டலைட்லேருந்து ஒரு லேசர் பீம் அப்படிங்கிறது வேறொரு சேட்டலைட்டுக்கு அனுப்பப்படுகிறது. நேரடியாக இவங்க தொடர்பு வைத்துக் கொள்கிறார்கள். இப்படி தொடர்பு வைத்துக் கொள்ளும்போது பூமிக்கு வந்து மறுபடியும் அந்த சிக்னல் இன்னொரு சேட்டலைட்டுக்கு ரீச் ஆகிற அந்த டிலே இருக்கு பாருங்க, அதை இவங்களால கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிபிஸ் ஆஃப் டேட்டாவை வித்தின் செகண்ட்ஸில் இவங்களால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ ஒரு சேட்டலைட்லேருந்து இந்த மாதிரி பல சேட்டலைட்டுக்கு கம்யூனிகேஷனை அனுப்ப முடியும். இந்த மாதிரியான டெக்னாலஜியை மட்டும் சரியா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செய்துவிட்டது என்றால் இந்த உலகத்தில் இதனால் வரையிலும் கண்டுபிடிக்கப்பட்ட ஹை ஸ்பீடு டேட்டா டிவைசஸ் இருக்குன்னா அது ஸ்டார்லிங்காகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹை ஸ்பீடு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகுது. இந்த ஹை ஸ்பீடு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வழியாக அடுத்ததா மக்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுது, தப்பு நிறையவே நடப்பதற்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த சான்சஸ்லாம் ஒதுக்கி தள்ளிடும். அதை பேசினா கான்ஸ்பிரசி ஆயிரும். இது ஒரிஜினலாக சயின்ஸ் சம்மந்தப்பட்ட டாபிக்னால நாம் என்ன செய்ய போகிறோம், இப்போ இருக்கிற யதார்த்தத்தை பேச போகிறோம். இந்த யதார்த்தம் அப்படின்னு சொல்லும்போது டெப்ரிஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். விண்வெளி கழிவுகள். ஸோ விண்வெளி கழிவுகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சேட்டலைட் செயலிழந்து விட்டது என்றால் அந்த சேட்டலைட்டை நம்ம என்ன செய்யறது, அப்படியே விண்வெளியில் விட்டுட்டோம்னா அது கழிவாக மாறிவிடுகிறது. இந்த மாதிரி நம்ம விண்ணில் செலுத்தக்கூடிய ஏவுகணைகள், அப்படி இல்லையா சேட்டலைட், அப்படி இல்லைன்னா எந்த ஒரு பொருள், உதாரணத்துக்கு டெஸ்லா காரை கூட வச்சுக்கோங்களேன், அது இப்போ ஒரு டெப்ரிஸாக தான் சுத்திட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டெப்ரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரு 30 சேட்டலைட் நியூக்ளியர் ரியாக்டர் பவர்டு சேட்டலைட்டாக விண்ணில் டெப்ரிஸா இருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை சொல்லி இருக்கிறது. ஸோ 30 அணுசக்தியை கொண்ட சேட்டலைட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது இல்ல. பல உலக நாடுகளும் இதே கேள்வியை கேட்டது. அதில் 29 சேட்டலைட்டை சோவியத் யூனியன் ரஷ்யா அனுப்பியதாக சொல்கிறார்கள். ஆனால் அந்த சேட்டலைட்டை திரும்பி பூமிக்கு கொண்டு வர முடியுமா என்று கேட்டால் கையை விரிச்சிட்டாங்க. அது எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி தான் இந்த செர்னோபில்ல ஒரு அணு ஆயுதத்தால் பல பிரச்சனைகள், வெடி விபத்துலாம் ஏற்பட்டது. அது மாதிரி விண்வெளியில் வெடி விபத்து ஏற்பட்டு விட்டால் ஸோ உலக நாடுகள் எல்லாருமே சொல்றாங்க, நியூக்ளியர் அதாவது அணுசக்தி மூலமாக இயங்கக்கூடிய சேட்டலைட்டை விண்ணில் செலுத்த வேண்டாம், சோலார் சக்தி வழியாக இருக்கக்கூடிய சேட்டலைட்டை மட்டும் விண்ணில் செலுத்துங்கள். ஆனால் நமக்கு தெரியாம பலவிதமான சேட்டலைட் அணுசக்தி சேட்டலைட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம ஓரமாக விட்டுட்டு இப்போ சேட்டலைட் ஸ்டார்லிங்க் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த கட்டமா ஸ்டார்லிங்க் எந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட போகிறார்கள். 1023 சேட்டலைட் ஸ்டார்லிங்கினுடைய சேட்டலைட்டை விண்ணில் செலுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 18 முறை, அதாவது 18 ராக்கெட்டை வச்சு தான் இந்த சேட்டலைட் 1023 சேட்டலைட் என்பது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ 18 ராக்கெட் 1023 சேட்டலைட் இதெல்லாம் சொல்லி வரும்போது இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த சின்ன விதமான சாஃப்ட்வேர்ஸ் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு. இதனால் வரையிலும் ஸ்டார்லிங்க் வெர்ஷன் 0.9 1.0 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் அது ரிலேட்டடாக இருக்கிற சேட்டலைட்டை மட்டும் தான் விண்ணில் செலுத்தினார்கள். இப்போ அதே ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அறிவித்திருக்கிறது, எங்களுக்கு ஆட்கள் தேவை, சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் எல்லாருமே தேவைப்படுகிறார்கள். எந்த மாதிரியான சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணணும்னா ஸ்டார்லிங்கினுடைய 1.5 அப்படிங்கிற அந்த வெர்ஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய நபர்களை அவர்கள் வேலைக்கு அழைக்கிறார்கள். அப்படின்னா ஸ்டார்லிங்கினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தயாராகிவிட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திடம் மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்குறாங்க, 5Gக்கு மாற்றாக நீங்கள் ஸ்டார்லிங்கை இங்கே பயன்படுத்த போகிறீர்களா அப்படிங்கிற கேள்விதான். 2-3 தினங்களாக 5G அப்படின்னு சொல்லும் போதே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜியோ என்பது தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஸோ ஜியோவுக்கு எதிராக ஸ்டார்லிங்க் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ 5G அப்படிங்கிறதுக்கு நம்ம வரலாம். 4Gயை விட வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சின்னதாக கால்குலேட் பண்ணாலும் ஒரு 10 மடங்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 மடங்கு வேகமாக 4G விட 5G கிடைக்கணும்னா நிறைய டவர்ஸை உங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் வைக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் செல் டவர் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது 6 லட்சம் செல் டவர் இருக்குது. நீங்கள் 5Gயை இங்கே கொண்டு வரணும்னா
இன்னும் அதிகப்படியாக ஒரு 10 to 15 லட்சம் செல் டவர்ஸ் அப்படிங்கிறத பல இடங்களில் வைக்க வேண்டியிருக்கும். டவர் வந்தால் பறவை செத்துருன்னு சொல்கிறாங்கடா, அது கான்ஸ்பிரசி பாஸ். அதை போய் இங்கே பேச சொல்கிறீங்க. அதெல்லாம் அறிவியல் சேனல் பார்த்துக்கிடுவாங்க. பறவைகள்லாம் சாகாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ சாகாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 லட்சம் டவரை மறுபடி புதிதாக வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த 5G-ஆல் 10 லட்சம் டவர் வைக்கணும். அதுக்கு பின்னாடி நிறைய விதமான நெட்வொர்க் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே மாற்ற வேண்டியதாக இருக்கிறது. ஸோ 2 வருடத்திலிருந்து ஒரு 3 வருடங்களாவது இந்தியாவில் 5G அப்படிங்கிறது முழுமை பெற தேவைப்படும் வருடங்கள். ஆனால் சீனா என்ன செஞ்சிட்டாங்கன்னா 5G-யை நாம தான் முதல் முறையாக பயன்படுத்த வேண்டும். ஐரோப்பிய ஒன்றியம் 2G எடுத்துக்கிட்டாங்க, ஜப்பான் 3G எடுத்துக்கிட்டாங்க, அமெரிக்கா 4G எடுத்துட்டாங்க, சீனா 5G எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஹுவாவே நிறுவனத்தையும் அதே மாதிரி சீனாவில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய 3 சீனாவினுடைய மொபைல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. அந்த 3 மொபைல் ஆப்ரேட்டர்ஸுமே சீனாவினுடைய அரசாங்கத்தின் சார்பாக இருப்பது தான். சைனா மொபைலா இருக்கட்டும், சைனா டெலிகாமா இருக்கட்டும், அப்படி இல்லையா சைனா யூனிகாமா இருக்கட்டும், இந்த 3 ஆபரேட்டர்ஸ்டையும் பலவிதமான கட்டளைகள் என்பது சீன அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகிறது. ஹுவாவே நிறுவனத்துடன் இணைந்து 5G-யை சீனா முழுவதும் அறிமுகப்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ 5G-யை அறிமுகம் செய்து விட்டார்கள். பல மாகாணங்களிலும் இப்போது 5G சீனாவில் இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஒரு பேசு பொருளாக இருந்தாலும் எலன் மஸ்க் அவர்கள் சொல்றாங்க, நீங்க 5G-யை வைக்கணும்னா நிறைய டவர் வைக்க வேண்டியிருக்கும். நிறைய டவர் வைக்கிறது நெருக்கடியான இடங்களில், மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வைப்பதால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் ஒரு கிராமம் சைடு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு கிராமத்தில் வெறும் 500 நபர்கள் மட்டும் இருக்காங்க. அந்த 500 நபர்கள் 5G அப்படிங்கிறத பயன்படுத்த வேண்டும் என்றால் பலவிதமான டவர்ஸ் அந்த கிராமத்தையும் ஒரு நகரத்தையும் இணைப்பதற்காக கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஸோ என்னுடைய கால்குலேஷன் படி 1 ட்ரில்லியன் அளவுக்கான இந்த மாதிரி கம்யூனிகேஷன் செக்டாரில் ஒரு வேலை இருந்தது என்றால் அதில் 5% மட்டும் 50 பில்லியனோ இல்லாட்டி ஏதோ ஒரு சின்ன தொகை, ஒரு 3 லட்சம் கோடியோ 4 லட்சம் கோடியோ நான் சைடா வருமானம் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார் மனுஷன். இவர் என்ன சொல்றாரு, நிறைய ரூரல் ஏரியா இருக்கு, நெட்வொர்க்கே போக முடியாத, டவர் வைக்க முடியாத இடங்கள் இருக்கிறது, ஆனா அங்க எல்லாமே சேட்டலைட் ஆக்சஸ் இருக்கும். அந்த சேட்டலைட் ஆக்சஸ் என்னால கொடுக்க முடியும். ஏன்னா நான் தான் 42,000 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தி விடுவேனே, அதுக்கு தான் FCC அப்ரூவல் கொடுத்துட்டாங்களே. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. நேரடியாக ட்ராய்ட்டை வந்தே பேசுகிறாங்க. ஸ்பேஸ் நிறுவனம் ட்ராய்ட்டை வந்து சின்னதாக ஒரு டிஸ்கஷன் எல்லாமே நடத்துகிறாங்க. இந்தியாவில் ஸ்டார்லிங்கினுடைய இந்த இன்டர்நெட்டை கொடுப்பதற்கான, அதாவது கொஞ்சமாக சோதனை முயற்சியில் கொடுப்பதற்கான உத்தரவை தர வேண்டும் அப்படிங்கிறது தான். ட்ராய் நம்முடைய டெலிகம்யூனிகேஷன் நிறைய ஆப்ரேட்டர்ஸ்ட்ட கொஞ்சமாக சஜஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்லிங் மட்டும் இந்தியாவுக்கு வந்து விட்டது, அதை இந்திய மக்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றால் அடுத்ததா இதை வச்சு மனக்கணக்கு போட்டுட்டு இருக்கிற சீனாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். ஹுவாவே நிறுவனத்திடம் தான் பல காப்பிரைட் அப்படிங்கிறது இல்லாட்டி பல பேட்டன் ரைட் அப்படிங்கிறது, 5G-க்கு பேட்டன் ரைட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ 5G எங்களுக்கு தேவையில்லை, அதுக்கு பதிலாக நாங்கள் ஸ்டார்லிங்குக்கு போகிறோம், வேற வழி கிடையாது. நம்ம எவ்வளோ எதிர்த்தாலும் ஸ்டார்லிங் அப்படிங்கிறது இல்லாட்டி இந்த சேட்டலைட் அப்படிங்கிறதுலாம் நம்ம பூமிக்கு மேலே பறக்க ஆரம்பிச்சிடும். டவர் வச்சு இங்கே இருக்கிற இயற்கை வளங்களை அழிப்பதற்கு பதிலாக ஒட்டுமொத்தமாக பூமியை சுற்றி இருக்கும், ஒரு போர்வை போல சுற்றி இருக்கும் ஸ்டார்லிங் சேட்டலைட் வழியாக அந்த இன்டர்நெட் நமக்கு கிடைச்சிச்சுன்னா எது லாபமாக இருக்கும்? எதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க? கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தா அங்கே யார் வின் பண்ணிடுவாரு? நம்ம எலன் மஸ்க் அவர்கள் வின் பண்ணிடுவாங்க. எலன் மஸ்க் அவர்கள் உலகின் நம்பர் 1 பணக்காரராக மாறினார். அப்போ அவ்வளோ நாள் இருந்த ஜெஃப் பெசஸ் நம்பர் 2 மாற்றப்பட்டார். அதே ஜெஃப் பெசஸ் அவர்கள் சேட்டலைட் இன்டர்நெட் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட்ல கை வைக்கல அப்படின்னு கேட்டா அவரும் கை வைத்திருக்கிறார். அவருடைய ப்ராஜெக்டினுடைய பெயர் தான் ப்ராஜெக்ட் குயிப்பர் என்பது. ஸோ ப்ராஜெக்ட் குயிப்பர் என்பதன் சார்பாக ஒரு 3200 சேட்டலைட்டை நாங்கள் விண்ணில் செலுத்திக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி FCC-ட்ட நம்ம முதலே சொன்ன அந்த அமைப்பிட்ட போய் ஜெஃப் பெசஸ் சார்பாக அமேசான் நிறுவனம் அவங்களுடைய ஒரு அனுமதி கடிதத்தை கொடுக்கிறது. அதற்கு அனுமதியும் கிடைத்து விட்டது. அப்படின்னா ஒரு 3000 சேட்டலைட், அவங்களுடைய 3000 சேட்டலைட் மட்டும் கிடையாது, அதுவும் ஆயிரக்கணக்கான சேட்டலைட்டை விண்ணில் செலுத்துவதற்கான நடவடிக்கைகளில் இனி அமேசான் நிறுவனமும் ஈடுபட போகிறது. இவங்கெல்லாம் ஈடுபட போறாங்கன்னா கூகுளுடைய ப்ராஜெக்ட் லூன் என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நிறைய பறக்கும் பலூனை விண்ணில் செலுத்தி அதன் வழியாக நாங்கள் இன்டர்நெட்டை கொடுக்க போகிறோம், இதற்கு பெயர் தான் கூகுளுடைய ப்ராஜெக்ட் லூன் அப்படின்னு சொல்லி கூகுள் அறிவிச்சாங்கல்ல, அந்த ப்ராஜெக்ட்லாம் இழுத்து மூடிட்டாங்க. எலன் மஸ்க் அவர்கள் ரொம்பவே வெற்றி பெறும் நிலையில் இருக்கிறார்கள். இந்த ப்ராஜெக்ட் லூன்லாம் இனி தேவையில்லாத ஆணிதான், எனவே நாங்கள் என்ன செஞ்சிடறோம், அதை அப்படியே இழுத்து மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நமக்கு இன்னொரு கேள்வியும் வருது இல்ல, எல்லாமே அவன் கையில் போயிடுச்சு. ஸ்டார்லிங் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ் ஆயிருச்சுன்னா 24 மணி நேரமும், ஒரு நாளில் 24 மணி நேரத்தையும் இந்தியாவில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத
ஒவ்வொரு செகண்ட் கண் இமைக்காமல் அந்த சேட்டலைட்டால் பார்க்க முடியும். அவ்வளோ டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால என்ன நஷ்டம் நமக்கு வரப்போகுது? எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம ஒரு அணு ஆயுதத்தை சோதிக்க வேண்டும் என்றால் சின்னதாக ஒரு இடத்துல குழி தோண்டி அணு ஆயுதத்தை சோதித்து கொண்டு இருக்கும்போது SpaceX நிறுவனத்துக்கு ஒரு அலர்ட் போகும். எப்பா இந்த பாரு ஒரு விஷுவல் வந்துட்டு இருக்கு, அவங்க ஏதோ அணு ஆயுதத்தை செக் பண்றாங்க, கொஞ்சம் பார்த்து சொல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல நாடுகளுடைய உளவு அமைப்பாக இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது மட்டும் தானா, வீடியோ கேம்ஸை நாங்கள் ஃபுல்லாக தரப்போகிறோம், எல்லாருமே ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம். இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தரும் இந்தியாவில் இருக்கிற ஒருத்தரும் நேரடியாக பேசிக்கொள்ளலாம். இப்படி பேசுவதற்கு இடைப்பட்ட நேரம் சின்ன ஒரு கேப் இருக்குது. இந்த கேப் வழியாக வீடியோ கேம்ஸ் இல்லாட்டி ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிறதெல்லாம் சரியாக செய்ய முடியும்னா இந்த கேம் வழியாக இல்லாட்டி விர்ச்சுவல் வேர்ல்டில் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு எரராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஸ்டார்லிங்க் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வெறும் 20 மில்லி செகண்ட் டிலேயில் ஹை ஸ்ட்ரீமிங் ஹை டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹை ஸ்பீடில் ஹை டேட்டா அப்படின்னு சொல்லும்போதே வேறொரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், டேட்டா ப்ராசஸிங் அப்படிங்கிறது தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய முடிவுகளை எடுப்பதற்கான அந்த நேரம் என்பது இந்த ஸ்டார்லிங்க் இல்லாட்டி சேட்டலைட் வழியாக நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன், அதன் வழியாக டிரான்ஸ்ஃபர் செய்யக்கூடிய டேட்டா, இதை பொறுத்தே இருக்க போகிறது. எதிர்காலம் இப்போ உங்களுக்கு கொஞ்சமாக புரிஞ்சிருக்கும். அடுத்த வர கேள்வியே மெயினான கேள்வி தான், 5G இந்தியாவுக்கு முதல்ல வருமா இல்லை ஸ்டார்லிங்க் இந்தியாவுக்கு முதல்ல வருமா அப்படிங்கிறது தான். இதற்கு தகுந்தது போல நம்முடைய இந்திய இளைஞர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றம் தேவைப்படும் வேறொரு பதிவில் பார்த்து விடலாம். ஸோ நீங்கள் இப்போ தேடி பார்க்க வேண்டியது ஸ்பேஸ் லேசர் டெக்னாலஜி, ஸ்டார்லிங்கினுடைய அடுத்த கட்ட யுக்திகள் என்னவாக இருக்கும் என்பது தான். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.